ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா NZD USD சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே போல் ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுடைய டவுட்டை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இல்லைன்னா கமெண்ட்ஸ்லேயும் நான் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட வந்து கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சார்ட்டை வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். இது டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம் இந்த சார்ட் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம். சரிங்களா? டே 2 பார்த்துக்கலாம். இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா நியர்பை ஒரு 2 Jan. அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து லைவ் ஷாட்டில் இது நான் எப்படி பிக் பண்ணேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு CH கொடுத்து மார்க்கெட் வந்து மேலே போகுது. அப்புறம் BOCயும் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுது. அடுத்தது ஒரு CH கொடுத்து நான் கீழே வர போகிறேன் அப்படின்றத ஒரு இண்டிகேஷன் கொடுக்குது. அப்புறம் மார்க்கெட் வந்து கீழே இறங்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஜோன் கொடுத்து இந்த இடத்துல மார்க்கெட் திரும்பும் அப்படின்றத வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த இடத்துல மார்க்கெட் என்ன ரியாக்ஷன் கொடுக்குது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? இப்போ உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் இருக்கலாம். என்ன அப்படின்னா, சார் இப்போ வந்து டவுன் ட்ரெண்டில் தானே வருது, நீங்கள் கொடுத்துருக்கிறது பை சைட் சிக்னல் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, இது ஒரு கவுண்டர் ட்ரெண்டு. இதுதான். சரிங்களா? என்ட்ரி. இதுக்கு நம்ம என்னென்ன கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? பை சைடு அப்படின்றப்ப இப்போ வந்து கீழே வந்துட்டுருக்கு. நம்ம செல் சைடு போகிறோம் அப்படின்னா வந்து நமக்கு சிங்கிள் CH வந்து போதுமானது. இப்போ நம்ம பை சைடில் எடுக்கிறப்ப நமக்கு வந்து 2 CH வந்து நீடட் இருக்குது. சரிங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு CH பார்த்தீங்கன்னா நான் இந்த CH மார்க் பண்ணுறேன். சரிங்களா? செகண்ட் CH நான் வந்து இந்த CH மார்க் பண்ணுறேன். சரிங்களா? 2 CHயும் நம்ம வந்து இப்போ நீட்டாக வந்து மார்க் பண்ணியாச்சு. CH அப் சைடு CH இதுவும் அப் சைடு. சரிங்களா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணலாம். என்ன அப்படின்னா, சிங்கிள் CHஆ இருந்துச்சுன்னா நமக்கு இந்த இடத்துலையே வந்து ஒரு ஆர்டர் பிளாக் என்ட்ரி இருக்குது வித் இன்டியூஸ்மெண்ட். சரிங்களா? பட் நமக்கு வந்து 2 CH நம்ம ரூல்ஸ் படி நமக்கு தேவை. சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம இன்னொரு CH இப்போ தேடி போகிறோம். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து நமக்கு இன்னொரு CH நீட்டாக கொடுத்துருச்சு. பட் இந்த மூவே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ இதுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னொரு ஃபாஸ்ட் மூவ் வந்து வேணும். ஏன்னா வந்து டவுன் சைடில் நல்ல ஒரு ப்ரெஷர் இருக்குது. அப் சைடில் வந்து ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ வந்து நமக்கு இன்னொரு இது வேணும். ஸோ இப்போ நம்ம வந்து பழையபடி நம்மளுடைய ஆர்டர் பிளாக்ஸை வந்து மார்க் பண்ண ஆரம்பிக்கலாம். கீழேருந்து நம்ம வந்து ஆர்டர் பிளாக்ஸை மார்க் பண்ண ஆரம்பிக்கிறப்ப நமக்கு வந்து ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் தான் வந்து மாட்டும். இந்த ஒரு ஆர்டர் பிளாக். சரிங்களா? இந்த ஆர்டர் பிளாக் மட்டும் வச்சு நம்ம வந்து இப்படி கவுண்டர் எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா எடுக்கலாம், தப்பில்லை. பட் ஸ்டில் அந்த இடத்துல ஒரு நல்ல இம்பல்சிவ் மூவோட அந்த ஆர்டர் பிளாக் வந்து ஒர்க் ஆகிருந்தால் நம்ம வந்து எடுக்கலாம். சரிங்களா? இப்போ அது ஒர்க் ஆகிருக்கா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? இந்த ஒரு ஆர்டர் பிளாக் ஃபஸ்ட்டு ஆர்டர் பிளாக்கில் இது பண்ணிட்டு இந்த ஆர்டர் பிளாக்கில் தொடர்றப்போ நமக்கு வந்து ரீசன்ட் ஸ்விங் ஹை தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி ஒரு டார்கெட்டை வந்து இந்த ஆர்டர் பிளாக் அடிச்சிருச்சு. பட் வந்து பவர் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. சரிங்களா? மறுபடியும் இம்பல்சிவ் வந்து மிஸ் ஆகுது. இப்போ மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? மேலே போய் எடுத்துகிட்டு நீட்டாக வந்து கீழே வருது. கீழே வந்து இந்த ஆர்டர் பிளாக்கில் எடுக்குது. இந்த ஆர்டர் பிளாக்லேயும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பறந்துருக்கணும். பட் ஸ்டில் அங்கேயும் வந்து ஒரு லேக் இருக்குது. மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா மறுபடியும் கீழே வருது. ஏன்னா இந்த இடத்துல எல்லாம் நமக்கு லிக்விடிட்டி இருக்கிறதுனால தான் மார்க்கெட் வந்து கீழே வருது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஃபஸ்ட் ஆர்டர் பிளாக்கில் ஒரு டார்கெட் வந்து நமக்கு வந்து சின்ன டார்கெட் ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி இது பண்ணிக்கலாம். பட் மூவ் வந்து கொஞ்சம் ஸ்லோ தான். சரிங்களா? இப்போ செகண்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு கீழே வந்து நமக்கு ஏதாவது ஆர்டர் பிளாக் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? இங்கேருந்து அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா இதுக்கு கீழே நமக்கு வந்து எந்த ஆர்டர் பிளாக்கும் வந்து இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 15 மினிட்ஸில் ஏதாவது ஆர்டர் பிளாக் நமக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மூமெண்ட்டே வந்து கொஞ்சம் லேகாக தான் இருக்குது. ஸோ இதுலேயும் நமக்கு வந்து பெருசாக ஆர்டர் பிளாக்ஸ் வந்து கிடைக்கல. சரிங்களா? அடுத்தது வந்து நம்ம அடுத்த டைம் ஃப்ரேமுக்கு வந்து போய்க்கலாம். 1 hour இதுதான் நம்மளுடைய மேஜர் இது. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இம்பேலன்ஸ் இல்லைனாலும் இதை நம்ம வந்து ஃபுல்லாக எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த ஒரு கேண்டில் ஃபுல்லாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து 50% பாடி கேண்டில் அப்படின்றப்ப நம்ம ஃபுல்லாக வந்து கவர் பண்ணலாம். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸில் CH வந்து தேவைப்படும். சரிங்களா? அதை வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல நமக்கு வந்து நீட்டாக வந்து கிடைக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே நமக்கு வந்து கிடைக்கிது 5 மினிட்ஸில்.
ஸோ வந்து இதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் சிஹெச் அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு வந்து ஆர்டர் பிளாக் வந்து ரொம்பவுமே ஈஸியான ஒரு ஆர்டர் பிளாக் தான் இந்த ஆர்டர் பிளாக். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் பஃபரோட இங்கே என்ட்ரி, இங்கே வந்து எஸ்எல் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம வந்து மேலே இழுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு டார்கெட் வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் ஆகும். சரிங்களா? ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் மைனர் மிட்டிகேஷன் பண்ணிட்டு கீழே வருதுலாங்க, இதை வந்து ஃபஸ்ட்டாக வச்சுக்கோங்க. அதர் தென் வேறு ஏதாவது நான் மெடிக்கேட்டர் இங்கே கூட நமக்கு ஒன்று இருக்குது. ஸோ இதுலேயே ஒரு டிபி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரீம் டிபி பார்த்தீங்கன்னா இது வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு நீட்டாக நம்மளுடைய டார்கெட் வந்து அடிச்சிருச்சு. நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து டிபி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல எல்லாம் மார்க்கெட் வந்துட்டு ஒரு ரிஜெக்ஷன் காட்டியிருக்கோம். அதனால தான் எப்பவுமே சொல்கிறது, நான் மெடிக்கேட்டர் ஆர்டர் பிளாக்கில் ஒரு டார்கெட் வந்து எப்போவுமே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. அது வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஒருவேளை சார் இப்போ வந்து நான் என்னால் வந்து இது கவுண்டர் ட்ரெண்டில் கொஞ்சம் வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இது மேலே பறக்குதில்லங்க, சாரி மேலே போகுதில்ல. ஸோ அதுலேருந்து வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சிங்கன்னா கூட எத்தனை என்ட்ரிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தோம்னா இங்கே நமக்கு ஒரு என்ட்ரி வந்து ஈஸியாக சிக்கியிருக்கும். அப்படி விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு 50% ஆர்டர் பிளாக் இது ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணியிருப்பீங்க. இதில் வந்து ஒரு என்ட்ரி கிடைக்கும். அப்படி இதையும் வந்து விட்றீங்க அப்படின்ற பட்சத்தில் இதில் மிஸ்டு தான். சரி, இதை ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்து வந்து மேலேயும் உங்களுக்கு அதே மாதிரி வந்து வந்திருக்கும். இருங்க காட்டுறேன். மேலே போகிறப்பவும் பார்த்தீங்கன்னா பூஸ்டிங் ஸ்டேஜில் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு என்ட்ரி வந்து நீட்டாக இந்த இடத்துலேயே மிட்டிகேட் ஆகி வந்திருக்கும். அப்படி அதையும் விட்றீங்க அப்படின்னா இது ஏஷியன் லோ, ஆமாம் ஏஷியன் லோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் விட்டுட்டு போயிருக்குது. அதில் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி உங்களுக்கு நீட்டாக வந்து கிடச்சிருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய என்ட்ரிஸ் விட்டுட்டு தான் வந்து மார்க்கெட் போயிட்டுருக்கு. இது வந்து ப்ரெசென்ட் மார்க்கெட். சரிங்களா? இதுக்கப்புறம் வரது வந்து மூமெண்ட்டு நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இத்தனை என்ட்ரிஸ் அது கொடுத்து நீட்டாக தான் போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கூட, ஏன்னா வந்து கவுண்டர் ட்ரெண்ட் அப்படின்றப்போ நம்ம ரொம்பலாம் நம்ப முடியாது. சடனாக வந்து டேர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஸோ இங்கே விட்டுருந்தா கூட இதில் அப்படின்ற மாதிரி பிக் பண்ணியிருக்கலாம். சரிங்களா? ஒரு என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட இந்த மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சக்சீட் ரேட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? இதை தாங்க நான் இன்றைக்கி உங்ககிட்ட வந்து ஷோ பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஆமாம், ஆர்ஆர் வந்து நம்ம காட்டாமல் விட்டோம் இல்லைங்க. ஆர்ஆர் இங்கே வந்து என்ட்ரி கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இங்கேருந்து இது வரைக்கும் வச்சுக்கோங்க. ஒரு 1:5 நம்ம 5 மினிட்ஸில் ரீஃபைன் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அசால்ட்டாக வந்து எகிரியும். சரிங்களா? ஸோ அது வந்து நான் அவ்வளோவா வந்து ஷோ பண்ண விரும்பலை. இப்படி வைக்கிறீங்கன்னா 1:18, 19 போகும். பட் அது அந்தளவு வந்து சக்சீடாக இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் வந்து அடிக்கடி எஸ்எல் போகிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து தான் ஆடணும். பட் 1 ஹவரில் நீங்கள் எஸ்எல் வைக்கிறப்போ கொஞ்சம் உங்களுக்கு சாலிடாக இருக்கும். ஓகேங்களா? ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.